இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் எப்படி இருந்தால் நான் காப்பாற்றுங்க. நிஜமாவே ராஜி நீங்கள் மேலே வாங்க, கோபி 2 பேரும் வாங்க. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ எனக்கு தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் 2யும் பார்த்தேன், கரெக்டாக இருக்கு, அது 2மே வந்து அவங்க சொந்தம் தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா, வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துருச்சு, ஏன்னா ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டார். ஆமா, ஏன்னா ஆமா அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னடான்னா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா, அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க, சாரி. நான் வேலைக்காரின்னு டக்குன்னு இறங்கி வந்துட்டார், மேலே வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். இல்லை நீங்க நல்ல வேலைக்காரன், அதுக்காக ஷாம்புன்னு வேற ஏதாவது வந்தது எனக்கு. அப்படி நிறைய வரும்னு தெரியும் நமக்கு.